Taste the Daily. தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை விலக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தொடர் சாரல் மழை காரணமாக குற்றால அருவிகளில் தண்ணீர் அதிகரித்ததால் கடந்த 2 தினங்களாக அங்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் குற்றால அருவிகளில் நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது. இதையடுத்து குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, சிற்றருவி, புலியருவிகளில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தனர். நாடு முழுவதும் இணைய வழி மூலம் 200 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த 2 பிடிபட்டனர். ஆன்லைன் மூலம் பகுதி நேர டைப்பிங் வேலை செய்த புதுச்சேரியை சேர்ந்த மகேஷ்குமார் என்பவரிடம் குறிப்பிட்ட நேரத்தில் வேலையை முடிக்கவில்லை என மிரட்டி 4,68,000 ரூபாய் பணம் பறிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மகேஷ்குமார் அளித்த புகாரின் பேரில் மோசடிக்கு மூளையாக செயல்பட்ட ஒடிசாவை சேர்ந்த கண்குசரன் சிபரம் பணிக்கராகி அபிஷேக் ஆகியோர் பிடிபட்டனர். இவர்களை 23 மாநில போலீசார் தேடி வரும் நிலையில் அவர்கள் மீது நாடு முழுவதும் 1500க்கும் மேற்பட்ட ஆன்லைன் மோசடி வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் காட்டுத்தீ பற்றி எரிந்து வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புளியங்குடி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் திடீரென காட்டுத்தீ ஏற்பட்ட நிலையில் காற்றின் வேகம் காரணமாக தீ பரவியது. காட்டுத்தீ ஏற்பட்ட உடனே விடியா அரசின் வனத்துறையினர் விரைந்து சென்று தீயை அணைக்காததே தீ பரவ காரணம் என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை அருகே பாலக்காடு பேரூராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை மேலாண்மை செய்யாமல் மஞ்சமை ஆற்றின் கரையோரம் எரித்து சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் விடியா அரசின் பேரூராட்சி நிர்வாகத்திற்கு மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதனால் காற்று மாசடைவதுடன் துர்நாற்றம் வீசி நோய் தொற்று அபாயமும் ஏற்படுவதாகவும், அதே சமயம் குப்பைகளை சேகரிப்பதற்கு பல லட்சம் ரூபாயில் வாங்கப்பட்ட பேட்டரி வாகனங்கள் பேரூராட்சி வளாகத்தில் பராமரிப்பின்றி குப்பை போல் கிடப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை காசிமேடு கடற்கரையில் கல்லூரி மாணவியிடம் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட நபர் பிடிபட்டார். ராயப்பேட்டையைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவர் காசிமேடு கடற்கரைக்கு சென்ற நிலையில் அவரிடமிருந்து செல்போன் அடங்கிய பையை ஒருவர் பறித்துக் கொண்டு தப்பி ஓடியுள்ளார். இதனையடுத்து இளம்பெண் கூச்சலிடவே செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட மணிகண்டன் பிடிபட்டார். அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாட்டை குற்றவாளிகளின் கூடாரமாக மாற்றியதே ஸ்டாலின் அரசின் சாதனை என விமர்சனம் எழுந்துள்ளது. திருநெல்வேலி மாநகராட்சியில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகளால் பல சாலைகள் மோசமான நிலையில் காணப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க பாளையங்கோட்டை, ஜெயந்திபுரம் உள்ளிட்ட பல இடங்களில் பாதாள சாக்கடை அமைக்க சாலைகளில் பள்ளங்கள் தோண்டப்பட்டு இன்னும் மூடப்படவில்லை. திமுக மாநகராட்சி நிர்வாகத்தின் இந்த அலட்சியத்தால் மழை காலங்களில் சாலைகள் சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதாக வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் குற்றம் சாட்டியுள்ளனர். சாக்கடை இப்போ 1 இயரா நடந்துகிட்டு இருக்கு. அது எந்த ப்ராப்பரான ஒரு இன்டிமேஷனும் கிடையாது. எப்போ ஆரம்பித்தாங்க, எப்போ முடிக்க போகிறாங்கங்கிறது யாருக்குமே தெரியாது. சில நாளைக்கு வராங்க, சில நாளைக்கு போகிறாங்க. இன்னும் மழை காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா போக்குவரத்துக்கு மிகவும் சிரமமாகிரும். அதனால மாணவர்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க, பொதுமக்கள் அதை விட பாதிக்கப்படுவாங்க. கல்லூரி மாணவரை காரியேற்றி கொலை செய்த வழக்கில் திமுக பிரமுகர் பேரனின் ஜாமீன் மனுவை 2வது முறையாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. காதல் விவகாரத்தில் அயனாவரத்தை சேர்ந்த கல்லூரி மாணவர் நிதின் சாயை காரியேற்றி கொலை செய்த வழக்கில் திமுக நிர்வாகி தனசேகரனின் பேரன் சந்துரு சிறையில் அடைக்கப்பட்டார். ஏற்கனவே ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மீண்டும் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜாமீன் வழங்க மறுத்து மனுவை தள்ளுபடி செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சேவூர் பகுதியில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் பேசிய திமுக அமைச்சர் ஏவவேலு அதிமுக திட்டத்தை திமுக கொண்டு வந்ததாக பேசியதற்கு பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்தனர். இதேபோல் திமுக எம்பி MS தரணிவேந்தன் பேசிய போது ஆரணி அருகே செயலாளர் பதவிக்கு ஆள் மாற்றியதற்கு திமுகவினரே போஸ்டர் ஒட்டி புல்லுருவி வேலை பார்ப்பதாக தெரிவித்தது திமுகவினர் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியது. விடியா ஸ்டாலின் அரசு அமைச்சர்கள் அதிமுகவிற்கு பெருகி வரும் ஆதரவை கண்டு பயந்து என்ன பேசுவது என்று தெரியாமல் உளறுவதாக பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர்.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பழங்குடியின மாணவர்கள் படித்து வந்த அரசு பள்ளி மூடப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்களுடன் அதிமுக மற்றும் பாஜகவினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்ணை பகுதியில் செயல்பட்டு வந்த அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியை திறனற்ற திமுக அரசின் பள்ளி கல்வித்துறை திடீரென மூடியுள்ளது. இதனால் பழங்குடியின மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் என்பதால் அப்பள்ளியை உடனடியாக திறக்க வலியுறுத்தி அதிமுகவினர் மற்றும் பாஜகவினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே திருநாய்கள் கடித்து 30க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்றல் நகரை சேர்ந்த லியாகத் அலி என்பவர் கொட்டகை அமைத்து செம்மறி ஆடுகளை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் லியாகத் அலி கொட்டகைக்கு சென்று பார்த்தபோது 30க்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகளை திருநாய்கள் கடித்து குதறியதை அடுத்து ஆடுகள் உயிரிழந்தது தெரியவந்தது. திருநாய்களை கட்டுப்படுத்தாத விடியா ஸ்டாலின் அரசு நகராட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் வாழ்வாதாரத்தை இழந்துவிட்டதாக பாதிக்கப்பட்டவர் வேதனை தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கூரை வீடு தீப்பற்றி எரிந்ததில் கேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறியதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். தொட்டியம் கிராமத்தில் ஒருவரின் வீட்டு கூரை மீது மின்சார கம்பி உரசியதில் வீடு தீப்பற்றி எரிந்துள்ளது. இந்த தீ விபத்தில் வீட்டில் இருந்த கேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறியதால் அருகில் இருந்த வீடுகளுக்கும் தீ பரவியது. மேலும் வீட்டில் இருந்த 2 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமானது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை போராடி அணைத்தனர். மதுரை மாவட்டம் பொம்மைநாயக்கன்பட்டியில் பல மாதங்களாக குடிநீர் இன்றி தவித்து வரும் நிலையில் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று குடிநீர் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். இப்பகுதியில் ஆங்காங்கே குடிநீருக்காக சின்டெக்ஸ் டேங்க் வைத்திருந்தாலும் மாதத்திற்கு ஒருமுறை மட்டுமே தண்ணீர் வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா ஸ்டாலின் அரசு ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்டமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக எச்சரிக்கை விடுத்தனர். போய் நாங்கள் மனுவெலாம் கொடுத்துட்டோம். எங்கள் தெருவுலேருந்து எல்லாருமே கையெழுத்தும் போட்டு கொடுத்துட்டோம். ஆனால் ஏன் எங்களுக்கு தண்ணி வர மாட்டேங்குதுன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் 2 பிள்ளை வச்சுருக்கேன். நான் போய் 1 கிலோமீட்டர் தண்ணி எடுத்து வந்தால் நான் என் பிள்ளைகளை எப்படி ஸ்கூல் கிளப்புறது? ஒரு பிள்ளை ஸ்கூல் போகுது, ஒரு பிள்ளை பால்வாடி போகுது. எங்கள் வீட்டுக்காரருக்கு சமைச்சு கொடுக்கணும். என்னோட அடிப்படை தேவையில் எனக்கு பாதிப்பாகுது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கந்தர்வக்கோட்டை மற்றும் கரம்பக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் திடீரென ஆத்தங்கரை விடுதி, வெள்ளாள விடுதி, ரகுநாதபுரம், புதுப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே நாகலாபுரம் பகுதியில் உரிய ஆவணமின்றி கொண்டுவரப்பட்ட 59 லட்சம் ரூபாய் சிக்கியது. தமிழக ஆந்திர எல்லைப் பகுதியான நாகலாபுரம் பகுதியில் ஆந்திராவில் இருந்து வந்த பேருந்தில் உரிய ஆவணம் இன்றி பணத்தை எடுத்து வந்த மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த கோரக்கநாத் என்பவர் பிடிபட்டார். திறனற்ற திமுக ஆட்சியில் வெளிமாநிலங்களில் இருந்து போதைப் பொருட்கள் கடத்தல் அதிகரித்துள்ள நிலையில் சட்டவிரோத பண கடத்தலும் நிகழ்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையில் இருந்து வெளிநாடுகளுக்கு தங்க முலாம் பூசிய போலி நகைகளை ஏற்றுமதி செய்து பல ஆயிரம் கோடி ரூபாய் மோசடி செய்த சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மோசடி கும்பல்கள் வெளிநாட்டில் இருந்து தங்க கட்டிகளை வாங்கிவிட்டு பின்னர் தங்க முலாம் பூசப்பட்ட போலி நகைகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக சென்னை விமான நிலைய கார்கோ மற்றும் பூக்கடை பகுதியில் உள்ள நகை கடைகள் மற்றும் சிலரின் வீடுகளில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர்.